ஒரு சிஸ்டர் வந்து நேற்று கமெண்டில் கேட்டிருந்தாங்க, தாலி சரடு வாங்குறப்ப எப்படி பார்த்து வாங்கலாம், முகப்பு வச்சு தாலி சரடு வாங்கணும்னு நினச்சிருக்கேன் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு 3 சவரனில். ஸோ தாலி சரடு எடுக்கிறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3லேருந்து 4 சவரன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 2 சவரன் 1.5 சவரனுக்குலாம் இப்போ வருதுன்னு காமிக்கிறாங்க நிறையா டிசைனாக. பட் அது வந்து டெய்லி செயினாக நம்ம போடும் போதில் அந்தளவுக்கு லாங் லைஃப் வராது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த தாலி செயினில் வந்து கீழே போடுற பெண்டன்ட்டுன்னு சொல்ல தாலி அப்படிங்கிறது வந்து மினிமம் இப்போ நீங்கள் 3 சவரன் போடுறீங்கன்னா ஒரு 3 கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு 5 சவரன் செயின் போடுறீங்கன்னா 5 கிராம் அந்த கணக்கு தான் எப்போயுமே இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுடைய செயின் வந்து லாங் லைஃப் வரும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் வந்து அதிகமாக போட்டிங்க, கிராம் வெயிட் கூட போட்டிங்க அப்படின்னா வேகமாகவே அந்த தேய்மானமாகி தொய்வு கொடுத்து உங்களுக்கு ஒரு 4 வருஷம் வர வேண்டிய செயின் வந்து 2 வருஷத்துலேயே வந்துடும். அதே மாதிரி இப்போ ஒரு 3 சவரன் எடுக்கிறீங்க அப்படின்னா தனியாக முகப்பு இருக்க மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, நம்ம தனியாக ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி முகப்பு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 3 சவரன் செயினுக்கு 3 கிராம் உள்ள ஒரு முகப்பு தான் போடணும். ஸோ நீங்கள் முகப்பு வந்து பெருசாக போடுறேன் பார்வையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த இடம் வந்து வேகமாக தொய்வு கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதோட வெயிட்டு தாங்க முடியாது. நீங்கள் தாலி செயின் சூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி முறுக்கு டைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து லாங் லைஃப் வருங்க. பட் இது வந்து உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸாவது க்ளீன் பண்ணி போட்டுக்கணுங்க. இல்லை ரொம்ப உள்ள அழுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப டல்லாயிரும் உங்களுக்கு. ஸோ என்னோடய ஆல் டைம் ஃபேவரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் தாங்க. இது வந்து நீங்கள் ஆனால் கழுத்தில் போட்டு ஒரு தடவை எல்லா பக்கமும் கையை வச்சு சுற்றி பார்த்துருங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு சிலும்பு மாதிரி தூக்கிட்டு இருந்தாலும் அது நல்லா இருக்காது. பட் இது வந்து லாங் லைஃப் வரும் உங்களுக்கு, நல்லா தொய்வு கொடுக்கும். அப்படி ஸ்டிஃபாக இல்லாமல் நல்லா தொய்வாக இருக்கும் உங்களுக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பால் டைப் முகப்பு வாங்கி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப் கூட வரும். இல்லை எனக்கு இந்த லக்ஷ்மி வச்ச மாதிரி முகப்பு வேணும், அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா அந்த ஜாயின் கிட்ட எவ்வளோ நாள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரியலங்க. இப்போ இந்த மாதிரி முகப்புலாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. 2 சைடுமே டூயலாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே திரும்பினாலும் அங்கே திரும்பினாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செயின் வந்து ப்ரெஃபர் பண்ணுங்கள். பட் எனக்கு இந்த முகப்பு வந்து லாங் லைஃப் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. டூயல் பக்கமும் இருக்கிற மாதிரி உள்ள முகப்பு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து திரும்பிக்கிட்டே இருக்குங்க. அது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக உறுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சிங்கிள் சைடு முகப்பு இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. நீங்கள் யாராவது இந்த மாதிரி லக்ஷ்மி வச்ச முகப்புலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா எத்தனை வருஷமாக போட்டிருக்கீங்க, எவ்வளோ கிராம்ஸில் போட்டிருக்கீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற மற்றவங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.